இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை துவையல் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை 2 கொத்து, வரமிளகாய் 6, தேங்காய் 1 பட்டை, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒவ்வொரு டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, இஞ்சி சின்னூண்டு 1 பட்டை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவை இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம தாளிச்சுக்கிறோம். அது நல்லா வந்து வெடித்து இப்போ செவந்து வரணும். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துட்டுருக்கு. இதில் நம்ம இப்போ வரமிளகாய், இஞ்சி, புளி, தேங்காய் இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு நல்லா வாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. துவையலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ இதோட வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.